இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் காட்டு சமையல என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா, முயல் வறுவல் செய்ய போறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முயல் கறி கொஞ்சம் நல்லா வேக வைக்கிறதுக்காக லைட்டா சுட தண்ணியில கொஞ்சம் கொதிக்க வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம கறியை வேக வைக்கும் போது அதுல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம கறி வேக வைக்கிறதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அதை விட கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க கறி எவ்வளவு அழகா வெந்திருக்குன்னு பாருங்களேன். வெந்துகிட்டே இருக்குங்களா? மைக் இங்க திருப்பி வைங்க, உங்க பக்கம் வச்சிருக்கீங்க. வந்துருச்சு. நம்ம தண்ணியில இருந்து கறியை முதல்ல பிரிச்சு எடுத்து வச்சுப்போம். அடுத்து நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல கறியை போட்டு நம்ம வறுவல் செய்வோம். ரெண்டு கிலோ கறிக்கு நம்ம ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றிப்போம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம அந்த பட்டை, சீரகம், லவங்காய் அந்த எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். வெங்காயம் போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச இந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுல வந்து நம்ம தக்காளி கொஞ்சம் போட்டுப்போம். தேவையான அளவு நீங்க தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. நாங்க வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். ஆமா, நல்லா வேவற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கறி போட்டாச்சு. நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கணும்னே அதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த எண்ணெயோட இந்த தக்காளி வெங்காயத்தோட கறியை கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்குவோம். ஆயில் போதுமே. 2 கிலோ முயல் கறிக்கு 50 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு கிலோ முயல் கறிக்கு 20 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இருபது கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்க வந்து காரம் அதிகமா சாப்பிடறா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. லைட்டா உப்பு போற மாதிரி. நம்ம கறி வந்து முன்னாடியே வேக வச்சிட்டோம். அதனால வந்துட்டு இப்ப அடுப்பு வந்து நார்மலாவே எரியட்டும். ரொம்ப எரிய வேணாம். கொஞ்சம் புதினா போட்டுப்போம். நம்ம புதினா சேர்த்துட்டோம்னா அந்த வறுவலோட டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிக்கும். நல்லா நம்ம மசாலா எல்லாம் போட்டு கறி நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இப்போ இறக்குற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எலுமிச்சை பழம் புளிஞ்சிக்கோங்க. சில பேர் புளிப்பு சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணாதீங்க.
முடிஞ்சளவு நல்லா வறுவல் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக வச்சு வறுவல் பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தண்ணி கலக்காம. நாங்கள் இன்னைக்கு பண்ணதில் வந்து தண்ணியே கலக்கல, வெறும் எண்ணெயை வச்சு தான் வறுவல் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு, இப்போ இறக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். ரொம்ப கிண்டாதீங்க, கொத்தமல்லி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக மட்டும் கிண்டிட்டுக்கோங்க. கிண்டிட்டு இறக்கி ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். புரோட்டா சப்பாத்தி வேணாலும் சரி, சாப்பாடு வேணாலும் சரி, உங்களுக்கு என்ன நூடல்ஸ் வேணாலும் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வேணால் புரோட்டா சாப்பிடுங்க, தினமும் புரோட்டா சாப்பிடாதீங்க. தினமும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை புரோட்டா. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா செஞ்சு வச்ச முயல் கறி வறுவலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம வறுத்து வச்ச கறியை தினேசன் எவ்வளவு அழகா சாப்பிடறாருன்னு பாருங்க. நம்ம நல்லா எண்ணெயில வதக்கி வச்சிருந்த கறி எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்கு, பொல பொலன்னு வெந்திருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவல்ல வெந்திருக்கு. நம்ம இதில் தண்ணி கலந்து சமைச்சிருந்தோம்னா அந்த டேஸ்ட் கொடுக்குமான்னு தெரியாது. தண்ணி இல்லாம சமைச்சு பாருங்க, வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல நாங்க சாப்பிடுவோம்டா. வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணலான்ட்டு இருக்கோம். அடுத்த வாரம் என்ன டிஷ் பண்ணலான்ட்டு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதான் நாங்கள் வார வாரம் என்ன சமைக்கிறோம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. ஃபேமிலியோட சமைச்சு எங்களை மாதிரி நீங்களும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க.